மக்களே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கத்தாழை எங்கள் வீட்டில் நாங்கள் வளர்க்குறோம். நாங்கள் வளர்க்குறோங்க. அதை எங்கள் அப்பா காட்டிலேருந்து புனியா தைச்சி தண்ணி ஊற்றி சரி வாய பாரு, நீ தான் வளர்க்குற. பருதி வளர்க்குறோம். இது வந்து வெயில் காலத்தில் இதோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் நல்லா தடவிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதை நறுக்குனோம்னா உள்ள ஜெல்லு மாதிரி இருக்கும். நல்லா தடவிட்டு குளித்தோம்னா உடம்புல இருக்கிற ஹீட்டெல்லாம் அப்படியே குறைஞ்சிடுங்க மக்களே. ஏன்டா ஒரு நாளைக்கு 2 டைம் குளித்தாலே ஹீட் அவிஞ்சு போவோம். தலையில் தேய்ச்சிட்டு குளிக்கிறான். நீலாம் எவ்வளோ வெயில் அடிச்சா 3 நாளைக்கு விட்டு குளிக்கிற, உனக்கு எப்படி ஹீட் அவியும்? மற்ற உனக்கு சொல்கிறானோ. அப்புறம் இந்த இதை நறுக்கி அந்த ஜெல்லை வந்து மூஞ்சில் தடவினீங்க, இந்த 1-2 கருப்பாக இருக்கிறதெல்லாம் இயற்கை. நார்மலாகவே அந்த வெள்ளம் சோப்பு போட்டு குளிச்சாலே போயிடும்டா. சோப்பு அதெல்லாம் கெமிக்கல் இருந்துச்சு. இது நான் இயற்கையானது. ஆமாம் கெமிக்கலு. உன்கிட்ட சோப்பு வாங்க காசு இல்லைன்னு சொல்லு. இயற்கையாங்கண்ணா 1 ரூபா சீக்காயை வாங்கி 3 நாளைக்கு குளிக்கிற. இது இயற்கையா? நீ வேணா குளி, ஏன் மக்கள்கிட்ட அதெல்லாம் காட்டுற? இல்லை மக்களே, இதோட குணங்களை நான் சொல்லிட்டேன். ஆமாம், ஆதி காலத்துலேருந்து இதான் பண்ணிட்டு இருக்கான்.